முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு வரலாறுலாம் மிக முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடியது அப்படின்னா டெல்லி சுல்தான்கள். ஸோ டெல்லி சுல்தான்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டெல்லி சுல்தானுடைய பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கல இதனுடைய ஆரம்பம் எப்படி, இதனை தொடர்ந்து எத்தனை வம்சங்கள் ஆண்டாங்க, அவங்களெல்லாம் எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாமே இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். டெல்லி சுல்தானுடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1206 1526 வரை இந்தியாவை 320 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். 320 வருடங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஆட்சி செய்திருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா துருக்கி இனத்தை சார்ந்தவர்கள். இவங்களுடைய வழித்தோன்றர்கள் யார் அப்படின்னா இதற்கு முன்னாடி அப்படின்னா முகமது பின் காசிம், அவரை தொடர்ந்து முகமது கஜினி, அதான் கஜினி முகமது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அடுத்து அவரை தொடர்ந்து அப்படின்னா முகமது கோரி, இவனுடைய வழித்தோன்றர்கள். இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கல முகமது கஜினியை நீங்கள் பள்ளி பாட புத்தகங்களில் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. 17 முறை இந்தியாவின் மீது படையெடுத்தார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். அடுத்து இதில் முக்கியமான நபர் அப்படின்னா முகமது கோரி அவர்கள். இந்த டெல்லி சுல்தானியம் அமைவதற்காக மிக முக்கிய காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா முகமது கோரி அவர்கள். முகமது கோரி இந்தியாவின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக வரும்போது ஒரு போர் நடக்குது. அதில் முக்கியமான போர் அப்படின்னா முதல் தராயன் போர். ஸோ ஃபர்ஸ்ட் தராயன் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1191 ஆண்டு நடைபெற்றது. 1191 ஆண்டு நடைபெற்றதற்கு யாருக்கும் இடையில நடைபெற்றது அப்படின்னா பிருத்திவிராஜ் சவுகான் கோரி, முகமது கோரி அவர்கள், அதாவது முகமது கோரி அல்லது கோரி முகமது எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. ஸோ அது அடுத்து இந்த பிருத்திவிராஜ் சவுகான் யார் அப்படின்னா ராஜபுத்திர மன்னர்களில் ஒருவர் தான் இவர் தான். ஸோ அந்த ராஜபுத்திரர்கள் எவராலும் தோற்கடிக்கப்படாத முடியாத அளவில் இருந்தார்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய கூட்டுப்படைகள், ராஜபுத்திரருடைய கூட்டுப்படைகள் வந்து எந்த மன்னராலும் தோற்கடிக்கப்பட முடியாத அளவில் இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட மன்னர்களுக்கும் ஸோ கோரிக்கும் இடையில என்ன அப்படின்னா போர் நடக்குது, முதல் தராயன் போர். இந்த தராயன் என்ற இடத்துல நடைபெற்றதுனால அதுக்கு தராயன் போர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? தற்போது இது ஹரியானா பக்கத்தில் இருக்குது. டெல்லியிலிருந்து ஒரு 110 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இடம் தான் தராயன். சரிங்களா? ஸோ இந்த போர்ல யார் வெற்றி பெறுறா அப்படின்னா பிருத்திவிராஜ் சவுகான் வெற்றி பெறுகிறார். ஏன்னா மிகப்பெரிய படைபலத்தோடு போரிடுறாரு. ஸோ என்னது வெற்றி பெற்றார். தோல்வியுற்ற முகமது கோரி அவர்கள் மீண்டும் வெற்றி பெறுகின்ற எண்ணத்தோடு திரும்பி செல்கிறார். அடுத்த வருஷமே வராரு. இரண்டாம் தராயன் போர் அப்படின்னா 1192 மறுபடியும் நடக்குது. ஸோ அதே இடத்துல நடக்கிறதுனால இரண்டாம் தராயன் போர் அப்படின்னு சொல்றோம். இதுல மறுபடியும் பிருத்திவிராஜ் சவுகானும் கோரியும் என்ன பண்றாங்க அப்படின்னா போட்டிடுறாங்க. இதுல மிகுந்த பலத்தோடு அப்படின்னா குதிரைப்படை பலத்தோடு திரும்பி வருவாரு. ஸோ கோரி அவர்கள் இந்த முறை வெற்றி பெறுகிறார். கோரி அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா வெற்றி பெறுகிறார். ஸோ அந்த வெற்றியின் அடிப்படையில் அடுத்து மறுபடியும் போர் தொடுக்கிறாங்க, சந்த்வார் போர் அப்படின்னு. சரிங்களா? மறுபடியும் ராஜபுத்திரர்களோடு மறுபடியும் என்ன பண்றாரு, போர் புரிகிறார். இவர் கொன்னுருவாங்க. ஸோ சந்த்வார் போர் அப்படின்னா 1194 நடக்குது. மறுபடியும் ஜெயச்சந்திரனுக்கும் கோரி முகமதுக்கும் இடையே என்னது அப்படின்னா நடக்குது. ரெண்டு பேருக்கும் இடையில் என்னது போர் நடக்கிறது. ஸோ இந்த ஜெயச்சந்திரன் என்ன பண்ற அப்படின்னா தோற்கடிக்கப்படுகிறார். ஜெயச்சந்திரன் தோற்கடிக்கப்பட்டு ஸோ கோரி மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார். தன்னுடைய வெற்றியின் மூலம் தனக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒருத்தரை என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பகுதியில் ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பை விட்டுட்டு போறாரு. அப்படி இருந்தவர் யாரு அப்படின்னா ஸோ கியாசின் துக்ளக். ஸோ இங்க அடிமை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அடிமை மரபை என்ன பண்றாங்க அப்படின்னா ஏற்படுத்துறாங்க. சரியா? ஸோ இந்த அடிமை மரபுகளை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரவங்க யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக் அப்படின்னு சொல்றோம். குத்புதீன் ஐபக். முகமது கோரி அவர்கள் தன்னுடைய அடிமையான குத்புதீன் ஐபக் அவர்களை இந்தியாவில் ஆட்சி செய்யும் பொறுப்பை விட்டுட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய நாட்டுக்கு மேல கஜினி என்ற பகுதிக்கு என்ன பண்றாரு போய் பார்த்துக்கிறாரு. ஸோ இப்படி போகும் வழியிலேயே அவர் 1206 ஆண்டு கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மறுபடியும் போருக்கு வராரு. மறுபடியும் அப்படி போகும்போது 1206 ஆண்டு அவர் என்னது சிந்து நதியிலே கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த கொல்லப்பட்டதின் விளைவாக தான் யார்கிட்ட அடிமையா இருந்தமோ அவர் விடுதலை பெற்று இந்தியாவை தன்னுடைய ஆளுக்கை உட்படுத்துகிறார். அப்படி உட்படுத்துவதா யார் அப்படின்னா ஐபக். இது போல அவர்கிட்ட அடிமையா இருந்த எல்லா நபர்களையும் என்ன பண்றான் அப்படின்னா நான் தான் இருக்கிறவங்களே வந்து என்னது சக்தி மிக்கவன்,
நான் என்ன கீழே தான் மற்ற எல்லாரும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு 4-5 பகுதிகள் இந்தியாவை ஒட்டி இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்னது என்னுடைய தலைமையின் கீழ் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஆட்சி செய்யணும் அப்படின்னு போர்க்கொடி தூக்குறாங்க. இதை எப்படி சமாளித்து தன்னுடைய இந்தியாவில் டெல்லி சுல்தான்கள் ஆட்சியை நிறுவுறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு மிக முக்கிய காரணமாக இருப்பவர்கள் வந்து ஒரு 4 நபர்கள். யார் யார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். டெல்லி சுல்தான்கள் எப்படி உருவானது அப்படின்னு நம்ம அங்கே பார்க்க போகிறோம். ஸோ அந்த மேப் வந்து உங்களுக்கு ஒரு மைண்ட் மேப் தான். ஸோ இதை வச்சு நீங்கள் அப்படியே ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம், கதையை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸோ இந்த டெல்லி சுல்தானத்தை உருவாக்கியவர் அப்படின்னா குத்புதீன் ஐபக். ஸோ ஐபக் முகமது கோரி அவர்கள் எப்போ இருக்கிறார் அப்படின்னா 1206 இறந்துடுறாரு. அவருடைய இறப்புக்கு பின்பு என்ன செய்யறாங்க அப்படின்னா, யார் யார் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் என்னுடைய பகுதி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கஜினி பகுதியில் இருக்கிற இல்டுஷ் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய பகுதி இதுதான், எனக்கு தான் எல்லாம் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குவாஜா என்பவர் முல்தான்ல இருக்கிறாரு. குவாஜா என்பவர் என்ன பண்றாரு, முல்தான் இருக்கிறாரு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் என்னுடைய பகுதி, எனக்கு தான் நீங்க ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. டெல்லியில் இருக்கிறவர் வந்து ஐபக். டெல்லியில் வந்து என்ன பண்றாரு, ஐபக் இருக்காரு. இப்போ அவர் தான் என்ன செய்யறாரு அப்படின்னா, எனக்கு தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கல, தன்னுடைய ஆளுகை கீழே எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கட்டமைப்பை இவர் எப்படி உருவாக்குறாரு அப்படின்னா, தன்னுடைய ரத்த பந்தங்கள் மூலமா உருவாக்குறாரு. ஸோ போர் புரிஞ்சவங்க கூட நம்மளால ஜெயிக்க முடியாது, அதுக்கப்புறம் நம்ம உறவுகளை ஏற்படுத்திக்கலாம் அவங்களுக்குள்ள அப்படின்னா என்ன பண்ணுவோம், உறவுகளை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, இல்டுஷுடைய மகளை வந்து என்ன அப்படின்னா ஐபக் திருமணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்போ அப்படின்னா என்னவா மாறிடுறாரு, இல்டுஷ் மாமனாரா மாறிடுறாரு. ஐபக்கோட என்னது மாமனாரா மாறுகிறாரு. மாமனாரை வந்து மருமகன் மேல போர் தொடுப்பாரா, ஏன்னா மகள் அங்க இருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்து தன்னுடைய குவாஜா பகுதியோடைய அவங்களுடைய உறவினரை, அவங்களுடைய தங்கச்சி வந்து என்ன பண்ற அப்படின்னா ஐபக் திருமணம் செஞ்சுக்கிறாரு. இதனால அவர் வந்து மச்சான் ஆயிடுறாரு. ஐபக்கோட என்ன ஆயிடுறாரு, மச்சான். இப்ப தங்கச்சி இருக்கிற இடத்துல வந்து குவாஜா வந்து போர் தொடுப்பாரா, தொடுக்க மாட்டார். இப்போ ஐபக்கோட அடிமை யாரு அப்படின்னாக்கல இல்துமிஷ். ஐபக்கோட அடிமை என்ன பண்றாரு, இல்துமிஷ்க்கு தன்னுடைய பொண்ணை கொடுக்குறாரு. ஸோ அப்போ மருமகனா மாறுறாரு. ஸோ ஐபக்கோட என்னது மருமகன் யாரு, இல்துமிஷ். ஐபக்கோடைய மருமகன் யாரு, இல்துமிஷ். இப்போ 4 புறவங்களும் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய சொந்தங்களால நிறைச்சுக்கிறாரு. இப்ப யாரும் யார் மேல என்ன பண்ண மாட்டாங்க, போர் தொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுனால பாருங்க, தன்னுடைய மருமகன் மீது இவர் போர் தொடுக்க மாட்டாரு, தன்னுடைய மச்சான் மீது என்ன பண்ண முடியாது, போர் தொடுக்க முடியாது, தன்னுடைய மருமகன் வந்து தன்னுடைய மாமனார் மீது என்னது போர் தொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிலையை என்ன பண்றாரு அப்படின்னா உருவாக்கி வச்சுக்கிறாரு. சரிங்களா. அடுத்து அப்படின்னா இங்க இந்த பீகார் பகுதியில் அப்படின்னா இவங்களுடைய இந்த படைகள் இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னா முகமது பின் பக்தியார் கில்ஜி என்பவர் அப்படின்னா பீகாரில் இருக்கக்கூடிய நாலந்தா பல்கலைக்கழகத்தின் மீது போர் தொடுக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தின் மீது போர் தொடுத்தவர் யார் அப்படின்னா முகமது பின் பக்தியார் கில்ஜி என்பவர் தான் என்னது நாலந்தா பல்கலைக்கழகத்தை தாக்கி என்ன பண்றாரு, அழிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நீங்க வரலாறு. இப்போ வங்காளத்தில் யார் இருக்காரு, இல்துமிஷ் இருக்காரு. அடுத்து டெல்லியில் யார் இருக்காரு, முகமது ஐபக் இருக்கிறாரு. அடுத்து குவாஜா முல்தான்ல யார் இருக்காரு, குவாஜா இருக்காரு. அடுத்து கஜினியில் அப்படின்னாக்கல இல்டுஷ் அப்படி இருக்காரு. சரிங்களா. இவங்க எல்லாமே என்னது சொந்தத்தால நடிச்சுக்கிறாரு. தன்னுடைய ஆட்சியை வந்து பலப்படுத்திக் கொள்கிறார். யார் அப்படின்னா ஐபக் அவர்கள். சரியா. ஸோ ஐபக் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய ஆட்சி என்ன பண்றாரு, எல்லா சொந்தங்களாலும் என்னது நெரிச்சுக்கிட்டு தன்னுடைய ஆட்சி மிக பலம் வாய்ந்ததாக என்ன பண்றாரு, மாற்றிக்கொள்கிறார். இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்தது, இவருடைய ஆரம்பம் தான் என்ன அப்படின்னா டெல்லி சுல்தானியம். அது கீழே அவருக்கு தொடர்ச்சியா வரக்கூடியதான அடிமை. ஏன் அப்படின்னா ஐபக் என்பவர் கோரியின் அடிமை. யாரு, கோரியின் அடிமை. கோரியோட அடிமையா இருந்தவர் யாரு, ஐபக். அதனால அடிமை வம்சத்தை என்ன பண்றாங்க, தோற்றுவிக்கிறாங்க. அந்த அடிமை வம்சத்துல மிக முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க. அவங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த அடிமை மரபுகளை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதனுடைய வம்சங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஸோ இது உங்களுக்கு இந்த மைண்ட் மேப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். சரிங்களா. ஸோ வாங்க அவங்களுடைய வம்சங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். டெல்லி சுல்தான்கள், அவருடைய ஆண்டுகள் இது எல்லாமே கிபி தான். ஸோ கிபி 1206 இருந்து 1526 வரை. ஸோ இவருடைய வம்சங்கள் அப்படின்னா 5 வம்சங்கள்.
அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம். இது நம்ம ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒரு சில நேரங்களில் நமக்கு என்ன அப்படின்னா போட்டித் தேர்வுகளில் நம்ம கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க சரியா? டெல்லி சுல்தானுடைய மரபுகளை அல்லது வம்சங்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ நமக்கு இது ஆர்டரா நமக்கு தெரியணும். அது ஆர்டரா எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா எளிமையான உரையில ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா அண்ணா கிட்ட துணி தைக்க, அண்ணா கிட்ட துணி தைக்க, தைக்க லோ காஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். லோ காஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா அடிமை, கிட்ட அப்படின்னா கில்ஜி, துணின்னா துக்ளக், தைக் அப்படின்னா அது மட்டும் சையது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து லோ அப்படின்னா லோடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ணா கிட்ட துணி தைக்க என்னது லோ காஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது தவிர அப்படின்னா ஆண்டுகள் கேட்பாங்க. அடிமை வம்சம் எந்த வருஷம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த ஆண்டுகளையும் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்க எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தா நம்ம சொல்லியிருந்தோம்? 320 ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்தனர். டெல்லி சுல்தான்கள் 320 ஆண்டுகள் என்ன பண்றாங்க? டெல்லியே ஆட்சி செய்யறாங்க. ஸோ இந்தியாவை ஆட்சி செய்யறாங்க. அதுல இங்க முக்கியமான அப்படின்னா இதை ரொம்ப எளிமையாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபோன் நம்பர் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபோன் நம்பர் மூலமா என்ன பண்ணலாம்? ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ஃபோன் நம்பர் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பாருங்க. கடைசி இந்த 2 இலக்கம் மட்டும் எடுக்கிறோம். நான் உங்களுக்கு எது தெரியணும் அப்படின்னா இது தெரியணும். டெல்லி சுல்தான்கள் 1206 முதல் 1526 வரை என்பது உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக எழுதிக்கலாம். ஃபோன் நம்பர் 9020145126. ஸோ இது 2 ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 1206 இருந்து 1290 வரை, அடுத்து 1290 இருந்து 1320 வரை, அடுத்து 1320 முதல் 1414 வரை, அடுத்து 1414 முதல் 1451 வரை, அடுத்து 1451 முதல் 1526 வரை. 2 ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 90 20 14 51 26 மொபைல் நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம மொபைல் நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறோம். இதே போல நம்ம ஆதார் நம்பரும் ஞாபகம் வச்சுக்கணும். அதில் 10 எண்கள் இருக்கு. பின்னாடி நான் ஆதார் நம்பர் சொல்றேன். அதையும் நீங்க என்ன பண்ண அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுவும் நம்ம என்னது படிக்க போறோம். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புறோம். ஸோ அடிமை வம்சங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அண்ணா கிட்ட துணி தைக்க லோ காஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அவங்களுடைய ஆண்டுகள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மொபைல் நம்பர் 90 20 14 51 26 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆரம்பங்கள் என்ன? 1206 இருந்து முடிவு எப்போ? 1526. இதான் டெல்லி சுல்தான்கள். இதுல முதலாவது வரக்கூடியது என்ன அப்படின்னா அடிமை வம்சம். ஸோ அந்த அடிமை வம்சத்துல மிக முக்கியமான 4 நபர்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம பள்ளி பாட புத்தகங்கள் இருக்கு. அது தொடர்பாக தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அவங்கள மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க என்னது போதுமானது. இடையில நிறைய பேர் வருவாங்க. இருந்தாலும் மிக முக்கியமான நபர்களை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஞாபகம் வச்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ அந்த வகையில் அப்படின்பது அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடியது அப்படின்னா அடிமை வம்சம். அடிமை வம்சத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அடுத்து டெல்லி சுல்தான்கள்ல மிக முக்கியமான தோற்றுவிக்கப்பட்ட மரபு அப்படின்னா அடிமை வம்சம். இதுதான் முதல் வம்சங்கள். டெல்லி சுல்தான்கள்ல முதல் வம்சம் என்னது? அடிமை வம்சம். இவங்களுடைய காலங்கள் அப்படின்னா 1206 இருந்து 1290 வரை, 1290 வரை இவங்களுடைய காலங்கள். ஸோ இவங்களுடைய காலங்களில் மிக முக்கியமான நபர்களை பற்றி பார்க்க போகிறோம். இடையில இருக்கக்கூடிய மற்ற நபர்களையும் நம்ம என்ன பண்ண போறோம்? இடையிலையும் நம்ம பார்க்க போகிறோம். குத்புதீன் ஐபக், ஸோ அதுக்கு அடுத்து அப்படின்னா இல்துமிஷ், அடுத்து ரஷ்யா சுல்தானா, அடுத்து பால்பன். இந்த 4 நபர்கள் மிக முக்கியமான நபர்கள். உங்களுக்கு டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 நபர்களை பற்றி சுற்றி கண்டிப்பாக கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று குத்புதீன் ஐபக்கை கேட்கலாம், அல்லது பால்பனை கேட்கலாம், அல்லது ரஷ்யா சுல்தானை பற்றி கேட்கலாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு பகுதியில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுடைய ஆண்டுகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். குத்புதீன் ஐபக்கோட ஆண்டுகள் 1206 இருந்து 1210 வரை. இல்துமிஷோட ஆளுங்கள் அப்படின்னா 1210 முதல் 1236 வரை. ரஷ்யா சுல்தானுடையது அப்படின்னா 1236 முதல் 1240 வரை. பால்பனுடையது 1266 முதல் 1287 வரை. ஸோ இதுக்கப்புறம் வந்தவர்கள் தன்னுடைய திறமையின்மையின் காரணமாக அடுத்த மரபுகள் என்ன அப்படின்னா அடுத்த வம்சங்கள் என்னது அப்படின்னா தோற்றுவிக்கப்படுகிறது. ஸோ இதில் முக்கியமான வரவுகளை சார் இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த 4 நபர்களை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? யாருக்கு பின்னாடி எப்படி ஞாபகம் வருது அப்படின்னா இந்த அடிமை வம்சம் அப்படின்னா இதுக்கு ரொம்ப எளிமையான ஞாபகம் சொல்கிறோம். ஸோ இது அப்படின்னா இது கிஸ்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிஸ்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிஸ்பி சாக்லேட் விளம்பரம் வரும் இல்லையா? ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். கே ஃபார் கியா குத்புதீன் ஐபக். கே அப்படின்னா என்னது? குத்புதீன் ஐபக் அப்படின்னு சொல்றோம். ஐ ஃபார் இல்துமிஷ். ஐ ஃபார் என்னது? இல்துமிஷ். எஸ் ஃபார் அப்படின்னா சுல்தானா ரஷ்யா அப்படின்னு சொல்றோம்னா அதான் ரஷ்யா சுல்தானா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்துங்க பி ஃபார் என்னது? பால்பன். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடிமை வம்சத்தில் வரக்கூடியவர்கள் யார்? கிஸ்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிஸ்பி அப்படின்னா
குத்புதீன், இல்துமிஷ், சுல்தானா, பால்பன். ரொம்ப எளிமையாக என்ன பண்ணுறோம், ஞாபகம் வச்சுக்கிறோம். இதில் ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம என்ன டெப்த்தாக படிக்க போகிறோம். ஸோ வாங்க குத்புதீன் ஐபக்கை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கக்கூடியது அப்படின்னா அடிமை வம்சம். அடிமை வம்சம் 1206 1290 வரை. இந்த அடிமை என்ற சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா குரானின் படி சரிங்களா, குரானின் படி அப்படின்னா மாம்லுக் அப்படின்னா அடிமை அப்படின்னு அர்த்தம். மாம்லுக் அப்படின்னா என்னது, அடிமை அப்படின்னு அர்த்தம். மாம்லுக் குரானின் படி மாம்லுக் அப்படின்னா என்னது, அடிமை. ஸோ அடிமையாக இருந்து அரசு பதவியை பெற்றவர், அரசராக மாறியவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். சரிங்களா, வேற என்ன அப்படின்னா உங்களுக்கு அப்படின்னா ராணுவ அடிமை பண்டகன் அப்படின்னு இருக்கு. பண்டகன் அப்படின்னா ராணுவ அடிமை அப்படின்னு சொல்றோம். பண்டகன் அப்படின்னா ராணுவ அடிமை அப்படின்னு அர்த்தம். ஸோ ராணுவ அடிமை. இது தவிர அப்படின்னா யாருக்கெல்லாம் எந்த மன்னர்களுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தர் அடிமையா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அடிமை நிஸ்பாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. நிஸ்பாக்கள். ஸோ இவருடைய பேரை சேர்த்து அவங்க வச்சுக்கிறது. சரிங்களா, மாம்லுக் அடிமை அப்படின்னு சொல்றவங்க இல்லையா, மாம்லுக் அப்படின்றது அப்படின்னா குரானின் படி அடிமை. ஸோ பண்டகன் அப்படின்னா ராணுவ அடிமை. இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. ஸோ மாமுலுக் அப்படின்றது அப்படின்னா குரானின் படி என்ன அப்படின்னு கேட்பாங்க. நீங்க என்ன சொல்லணும், அடிமை அப்படின்னு சொல்லணும். அதே பண்டகன் அப்படின்னா ஸோ ராணுவ அடிமை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இந்த அடிமை மறைவு இப்படிதான் ஆரம்பிக்கிறது. இந்த அடிமை மறைவை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். ஸோ அவருடைய ஆண்டு அப்படின்னா 1206 1290. ஸோ அது எப்படி ஆரம்பிச்சாரு, அவர் எப்படி கட்டமைச்சார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம். ஸோ அவருடைய தொடர்பான மிக முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிக முக்கியமானதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்ப்போம். இவர் கோரியின் அடிமை. கோரியின் என்னது, அடிமை. இந்த டெல்லியோட முதல் சுல்தான் தலைநகரை லாகூர்ல இருந்து டெல்லிக்கு மாத்துறாரு. தலைநகரை லாகூர்ல இருந்து டெல்லிக்கு மாற்றுறாங்க. இதுவும் நம்ம டிஎன்பிசி கொஸ்டின் தான். ஸோ என்ன கேட்பாங்க அப்படின்னா தலைநகரை லாகூர்ல இருந்து டெல்லிக்கு மாற்றியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. தலைநகரை லாகூர்ல இருந்து டெல்லிக்கு மாற்றியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யாரு, குத்புதீன் ஐபக். சரியா, இவருடைய காலத்துல மிக முக்கியமான ஒண்ணு அப்படின்னா குதுப்பினாரை கட்டியது. இந்த குதுப்பினார் என்றது அப்படின்னா சிவப்பு மஞ்சள் கற்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சிவப்பு மஞ்சள் கற்களால் கட்டப்பட்டது. இது யாருடைய நினைவாக கட்டப்பட்டது அப்படின்னா குவாஜா பக்தியார் கில்ஜியின் நினைவாக. இந்த குவாஜா பக்தியார் கில்ஜி என்பவர் அப்படின்னா ஒரு சூப்பி துறவி. இந்த சூப்பி துறவி நினைவாக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இதை கட்டுறாங்க. சரிங்களா, இந்த சூப்பி இயக்கம் எங்க தோன்றுச்சு அப்படின்னா ஈரான்ல தோன்றுச்சு. ஸோ இதுவும் நமக்கு பாடப்புட்டத்தில் கேட்கப்பட்ட டிஎன்பிசி கொஸ்டின் தான். சூப்பி இயக்கம் தோன்றிய நாடு அப்படின்னு கேட்பாங்க ஈரான். சூப்பி துறவி யாரு, குவாஜா பக்தியார் கில்ஜி அவர்கள். அவருடைய நினைவெல்லாம் எது கட்டுறாங்க, குதுப்பினார் கட்டுறாங்க. சரிங்களா, இந்த குதுப்பினாரை கட்டினது யார் அப்படின்னா ஐபக். கட்ட தொடங்கியவர் யாரு, இதுதான் தொடங்கி வச்சாரு. தொடங்கியவர் இந்த கொஸ்டின் எல்லாம் ரொம்ப முக்கியம். தொடங்கியவர் குத்புதீன் ஐபக். கட்டி முடித்தவர் அப்படின்னா இல்துமிஷ். ஸோ குதுப்பினாரை கட்டி முடிச்சவர் யாரு, இல்துமிஷ், அவருடைய மருமகன். அடுத்து பராஷா துக்ளக் இதை சீரமைத்தவர். ஸோ இதில் நமக்கு 3 கொஸ்டின் இருக்கு பாருங்க. யாருடைய நினைவு அப்படின்னா குவாஜா பக்தியார் கில்ஜி. அவர் என்ன துறவி, சூப்பி துறவி. அவர் சூப்பி இயக்கம் தோன்றிய நாடு ஈரான். யார் கட்ட தொடங்கினாங்க, ஐபக். கட்டி முடிச்சவர் யாரு, இல்துமிஷ். யார் சீரமைச்சா, பராஷா துக்ளக். அப்போ இதோட உயரம் அப்படின்னு அப்படின்னா 238 அடி. எப்போ, சீரமைப்புக்கு முன்பு. அப்போ சீரமைக்கும் போது ஒரு 5 அடி கூட்டுறாங்க. ஸோ 5 அடி என்ன பண்றாங்க, இன்க்ரீஸ் பண்றாங்க சீரமைக்கும் போது. அப்படின்னா இப்போ அந்த 5 அடியும் சேர்த்து அப்படின்னா 243 அடி. 243 அடி. இதை மீட்டர்ல சொல்லணும் அப்படின்னா ஆரம்பத்தில் 72.5, அதுக்கப்புறம் அப்படின்னா 1.5 உயர்த்துறாங்க அப்படின்னா ஸோ 0.4, அப்போ 74 மீட்டர். ஸோ மீட்டர்ல சொல்லணும் அப்படின்னா இதோடைய ஹைட் எவ்வளோ, 74 மீட்டர். இதுல மொத்தம் எத்தனை படிக்கட்டுகள் இருக்கு அப்படின்னா 739 படிக்கட்டுகள் இடம்பெற்றுள்ளன. இந்த குதுப்பினார்ல 739 படிக்கட்டுகள் என்ன பண்றது இருக்குகிறது. சரிங்களா, ஸோ இது மிக மிக முக்கியமானது. இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இவருக்கு வேற என்ன பட்டப்பெயர்கள் இருக்கு அப்படின்னா லாக் பாக்ஷா அப்படின்னு சொல்றோம். லட்சங்களை வாரி கொடுத்ததால், யார் கேட்டாலும் அறிஞர்கள் யார் கேட்டாலும் என்ன பண்றாங்க, வாரி கொடுக்கறதுனால என்னது லாக் பாக்ஷா அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். இதுவும் நமக்கு டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான். லாக் பாக்ஷா என்ன அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னா என்னது, குத்புதீன் ஐபக் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து இவர் ஆதரித்த அறிஞர்கள் யார் அப்படின்னா அசான் நிசாமி, பக்ரே முதி அவர்கள் என்ன பண்ற அப்படின்னா ஆதரிக்கப்பட்டார்கள். ஸோ இதுவும் நமக்கு போட்டித் தேர்வுகளை கேட்டுக்கொள்ள. சரியா, என்ன கேட்பாங்க அப்படின்னா அசான் நிசாமியும் பக்ரே முதியும் யாரால் ஆதரிக்கப்பட்டனர் அப்படின்னு கேட்பாங்க. யாரால,
குத்புதீன் ஐபக்கால் ஆதரிக்கப்பட்டனர். சரி, வேற என்ன மிக முக்கியமான கட்டிடம் கட்டினாங்க அப்படின்னா குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்ற ஒரு மசூதியை கட்டியிருக்காரு. குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் என்ற மசூதியை கட்டியிருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில் இருக்கு. எங்க இருக்கு? டெல்லியில் என்னது இடம்பெற்றுள்ளது. இந்த இந்த மசூதியோட நுழைவாயில் அப்படின்னு கட்டுறது அப்படின்னா அந்த நுழைவாயோட பெயர் வந்து அலைந்தர் வாசா. இந்த மசூதியோட நுழைவாயில் பேர் என்னது? அலைந்தர் வாசா. இந்த அலைந்தர் வாசா அப்படின்னா யார் கட்டினாங்க அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி அவர்கள் கட்டினார். அலைந்தர் வாசாவை கட்டினது யாரு? அலாவுதீன் கில்ஜி. ஆக்சுவலா இங்க நான் கூடுதலா தகவல் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்க படிக்கும்போது ஒரே அளவா படிச்சிடலாம் ஈஸியா, அடுத்தடுத்த நபர்களையும் சேர்ந்து படிச்சுக்கலாம். அடுத்து வேற ஏதாவது மசூதி, இந்த மசூதி கட்டுறதுக்கு 27 கோயில்கள் இடித்து கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது வரலாறு. சரிங்களா? அடுத்து தாய்டிங்கா ஜோன்பாரா என்ற ஒரு மசூதியும் கட்டியிருக்காரு. அது எங்க இருக்கு அப்படின்னா அஜ்மீர்ல இருக்கு. ஸோ இவருடைய மசூதிகள் மிக முக்கியமானது குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித், அடுத்து தாய்டிங்கா ஜோன்பாரா எங்க இருக்கு? அஜ்மீர். இப்போ இங்க கேட்பாங்க என்ன அப்படின்னா குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் என்ற மசூதி எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. எங்க? டெல்லியில. தாய்டிங்கா ஜோன்பாரா அஜ்மீர்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இவர் 1210 குதிரை போலோ விளையாட்டில் சரியா விளையாடும் போது கீழே விழுந்து இறந்தவர் என சொல்லப்படுகிறது. ஸோ இதாங்க அவருடைய வரலாறு. ஸோ ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். பாயிண்ட் வைஸாக கொடுத்துருக்கேன். தயவுசெய்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக படிச்சுக்கலாம். ஸோ குத்புதீன் ஐபக் மறுபடியும் ஒரு முறை பார்த்துருவோம். கோரியின் அடிமை முதல் சுல்தான் லாகூர்ல இருந்து டெல்லிக்கு என்ன பண்ணுறாரு, மாத்துறாரு. சூப்பி துருவியான குவாஜா பக்தியார் கில்ஜி நினைவாக குதுப்பினார் கட்டாரு. இதை கட்ட தொடங்கியவர் ஐபக், கட்டி முடித்தவர் இல்துமிஷ். ஸோ இதை சீரமைத்தவர் பெராஷா துக்லாக். இதனுடைய மொத்த உயரம் அப்படின்னா 238 அடி ப்ளஸ் 5 அடி என்னது சீரமைப்பும் போது உறுத்தப்பட்டது. ஸோ லட்சங்களை வாரி கொடுத்ததில் லாக் பாக்ஷா அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அவருடைய ஆதரித்த அறிஞர்கள் அசான் நிசாமி, பக்ரே முதி. இவருடைய 2 மசூதிகள் அப்படின்னா குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் டெல்லியிலையும் தாய்டிங்கா ஜோன்பாரா என்ற மசூதி அஜ்மீர்லையும் இருக்கு. குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித்துடைய நுழைவாயில் பேரு அலைந்தர் வாசா. இது யார் கட்டினார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி கட்டினாரு. எப்போ இறந்தார்? 1210 குதிரை போலோ விளையாட்டில் இறந்தார். அடுத்து அடிமை மரபில் மிக முக்கியமான நபர் அப்படின்னா இல்துமிஷ். இவருடைய காலம் 1210 இருந்து 1236 26 வருடங்கள் ஆட்சி செஞ்சிருக்காரு. 26 வருடங்கள் என்ன பண்ணியிருக்காரு, ஆட்சி செஞ்சிருக்காரு. சரியா? ஸோ அவரை பத்தி பார்க்கலாம். இவர் ஐபக்கோடைய மருமகன். ஐபக்குடைய என்னது மருமகன், தன்னுடைய மகளை கொடுத்திருக்காரு ஐபக் இவருக்கு. ஸோ இவர் அடிமையின் அடிமை என அழைக்கப்படுகிறார். கோரியே, அதாவது கோரியின் அடிமை யாரு? குத்புதீன் ஐபக். அவரோட அடிமை யார் அப்படின்னா இல்துமிஷ். ஸோ இவர் தான் என்ன அப்படின்னாக்கல அடிமையின் அடிமை என அழைக்கப்படுகிறார். இந்த கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க. அடிமையின் அடிமை யார் அப்படின்னா இல்துமிஷ். அடுத்து போலோ விளையாட்டுல ஐபக் இறந்துறாரு 1210 அப்படின்னு பார்த்தோம். அவர் இருந்ததும் அடுத்து வாரிசு யாரு? அவருடைய மகன் தான் வரணும் இல்லையா? ஸோ ஆனா அவருடைய மகனான ஆரம் ஷாவை கொன்னுருவாரு. சரியா? ஆரம் ஷா என்பவர் யார் அப்படின்னா ஐபக்கோட மகன். அவரை கொன்னு ஆட்சியை பிடிச்சிருவார் யாரு? இல்துமிஷ். சரிங்களா? ஸோ 1229 கலிஃபா. கலிஃபா அப்படின்னா என்ன அப்படின்னா முஸ்லிம்களுடைய மன்னர் அப்படின்னு சொல்றோம். முஸ்லிம்களுடைய என்னது மன்னர். அவருடைய பட்டயம் பெற்று, அவருடைய என்னது பட்டயம் பெற்று ஆட்சி செய்வார். அதாவது இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா எந்த டெல்லி சுல்தான்கள் காலிஃபா மன்னரிடம் பட்டயம் பெற்று ஆட்சி செய்தார் அப்படின்னு கேட்பாங்க. முதல்ல அப்படின்னா யாரு? இல்துமிஷ். ஸோ நான் தான் மன்னர் அப்படின்ற ஒரு பட்டயம் வாங்கி என்ன பண்ணவர் ஆட்சி செய்வார். ஸோ 1230 மாலிக் கழகத்தை அடைக்கிறார். ஸோ இதெல்லாம் காரணம் கூற்றுல கேட்பாங்க. மாலிக் கழகத்தை அடக்கியவர் யார்? ஸோ மாலிக் கழகத்தை என்னது அடக்கியவர் யாரு? இல்துமிஷ். அடுத்து அரேபிய நாணய முறையே கொண்டு வராரு. இந்தியாவில் அரேபிய நாணய முறை என்ன பண்றாரு? கொண்டு வருவாரு. ஸோ அந்த நாணயங்கள் படிக்கும் போது மற்ற கூடுதலான தகவலும் சேர்த்து படிச்சுக்கலாம். ஸோ அரேபிய நாணய முறையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா இல்துமிஷ். அரேபிய நாணய முறையை கொண்டு வந்தவர் யாரு? இல்துமிஷ். டங்கா என்பது அப்படின்னா வெள்ளி நாணயம். இதோட வெயிட் அப்படின்னா 175 கிராம். 175 கிராம். அடுத்து ஜிடால் என்பது செம்பு நாணயம். ஸோ இந்த ரெண்டும் உங்களுக்கு கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து இப்போ அரேபிய நாணய முறையை கொண்டு வந்தவர் யாரு? இல்துமிஷ். அடையாள நாணய முறை யாரு அப்படின்னு அப்படின்னா முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் அடையாள நாணய முறையை கொண்டு வந்தவர் யாரு? முகமது பின் துக்ளக். ஸோ நம்ம திக்லக் வம்சம் வரும்போது சரியா படிச்சுக்கலாம். இந்த நாணயங்கள்ன்றதுனால அதை சேர்த்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கேன். அதே போல நவீன நாணய முறையை கொண்டு வந்தவர் அப்படின்னா ஷெர்ஷா. நவீன நாணய முறையின் தந்தை அப்படின்னா யாரு? ஷெர்ஷா. இந்த ஷெர்ஷால தான் நம்ம என்ன அப்படின்னாக்கல ரூபாய் என்றது என்னது ருப்பியா அப்படின்றது ரூபாயா மாறி அதுக்கு சிம்பிள் எல்லாம் நம்ம என்னது கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அடையாள அரேபிய நாணய முறை யாரு? இல்துமிஷ். அடையாள நாணய முறை முகமது பின் துக்ளக். நவீன நாணய முறை அப்படின்னா ஷெர்ஷா. சரிங்களா? அடுத்து இக்தா முறையை அறிமுகப்படுத்தினார். இக்தா அப்படின்னா என்ன அப்படின்னா நிலம் வழங்குதல் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ என்னது நிலம் வழங்குதல். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு என்ன பண்ண அப்படின்னா நிலத்தை கொடுத்துட்டு அதுல இருந்து என்னது ஸோ வரியை பெற்றுக்கொள்வது தான் என்ன அப்படின்னா இக்தா முறை அப்படின்னு சொல்றோம். இதை வச்சிருந்தவங்க என்ன அப்படின்னு சொன்னா இக்தா காத்தார்கள் அப்படின்னு சொல்றோம், இக்தா தார்கள் அப்படின்னு சொல்றோம், அல்லது முக்தி அல்லது வாலிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இவங்களை வேற என்ன சொல்றோம் அப்படின்னா முக்தி அல்லது வாலிஸ், முக்தி அல்லது என்னது வாலிஸ் அப்படின்னு சொல்றோம், முக்தி அல்லது வாலிஸ் அப்படின்னு என்னது பெயரிடுறோம். ஸோ இக்தா முறை அப்படின்னா நிலத்தை வழங்குதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வேற என்ன பேர் இருக்கு, அவங்களை என்ன சொல்றோம் இக்தாதார்கள் அப்படின்னு சொல்றோம். அப்படி இல்லை அப்படின்னா முக்தி அல்லது என்னது வாலிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல எந்த வார்த்தை வேணாலும் பயன்படுத்தி உங்களுக்கு கொடுப்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து ஷா ஜலாலுதீன் என்ற மங்கர்பர்னியனுடைய குவாரிசம் பகுதி ஆண்ட ஒரு மன்னருக்கு ஆதரவு தர மறுக்கிறாரு. ஒருவேளை ஆதரவு தந்திருந்தா மங்கோலியர்கள் படையெடுப்புக்கு ஆளாகப்பட்டிருக்கலாம். ஸோ அதை வந்து என்ன தவிர்த்துட்டாரு, இவருக்கு ஆதரவு தர என்ன பண்ணாரு மறுத்துட்டார். ஸோ யாரும் கேட்பாங்க எந்த மன்னருக்கு ஆதரவு தர மறுத்தார் அப்படின்னா ஷா ஜலாலுதீன் மங்கர்பர்னி. சரிங்களா. அடுத்து நாற்பதிமர் குழுவை உருவாக்கினார். சரியா, நாற்பதிமர் குழுவை என்ன பண்றாரு உருவாக்கினார். இந்த நாற்பதிமர் குழுவில் யாரு அப்படின்னா துருக்கியர்கள் தான் என்ன பண்றாங்க, அதிகமாக 40 பேரும் என்ன துருக்கியர் இனத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க. இந்த நாற்பதிமர் குழுவை ஒடுக்கியவர் யார் அப்படின்னா பால்பன். ஸோ இது கேட்பாங்க, நாற்பதிமர் குழுவை உருவாக்கியவர் யாரு, ஸோ இல்துமிஷ். அதை ஒடுக்கியவர் யாரு பால்பன். இதுக்கு நிறைய பேர் இருக்கு, சூப்பர் பார்ட்டி, நோபல் பார்ட்டி, சரியா, ஃபேமஸ் பார்ட்டி அப்படின்னு நிறைய பேர் இருக்கு. ஸோ 40 பேர் குழு, சரி நிறைய பேர்கள் இருந்து நம்ம சொல்றோம். அடுத்து பாபியர்கள் மீது போர் தொடுக்கும் போது இவர் வந்து யாரு இல்துமிஷ் இறந்துடுறாரு. எந்த வருஷம் அப்படின்னா 1236. 1236 பாபியர்கள் மீது போர் தொடுக்கும் போது என்ன பண்றாரு இறந்து விடுகிறார். அடுத்து இவருடைய மகனான ருக்ருதீன் பெரோஷ், இவருடைய மகன் யாரு இல்துமிஷோட மகன், ரஷ்ய சுல்தானோட மகள். சரியா, மகன் வந்து திறமையின்மை காரணமாக ஸோ இவர் ஆட்சிக்கு வர்றதுல யார் வந்துடுறாங்க அப்படின்னா ரஷ்ய சுல்தானா ஆட்சிக்கு வந்துடுறாங்க. ஸோ அடுத்து நம்ம ரஷ்ய சுல்தானாவை தான் பார்க்க போகிறோம். இதுதான் என்ன அப்படின்னா இல்துமிஷோட வரலாறு. மீண்டும் ஒரு முறை பார்த்துக்கலாம். ஸோ அடிமையின் அடிமை யாரு இல்துமிஷ். ஆரன்சாவை கொண்டு தான் என்னது ஆட்சியை பிடிக்கிறாரு. காலிபா மன்னர்களிடம் பட்டயம் பெற்று ஆட்சி செய்கிறார். மாலிக் 1230 மாலிக் கழகத்தை அடுக்கிறார். அரேபிய நாணய முறையை கொண்டு வருகிறார். அடையாள நாணய முறை கொண்டு வருவது யாரு முகமது பின் துக்ளக். நவீன நாணய முறை கொண்டு வந்தது ஷெர்ஷா. இக்தா முறையை அறிமுகம் படுத்துகிறார். 40 மண் குழுவை உருவாக்குகிறார். அதை ஒடுக்கியவர் யாரு பால்பன். பாபியர்கள் மீது போர் தொடுக்கும் போது இருக்கிறார். அவருடைய மகள் தான் யாரு ரஷ்யா சுல்தானா. வாங்க அடுத்து ரஷ்ய சுல்தானாவை பத்தி நாம பார்க்கலாம். ரஷ்யா சுல்தானுடைய ஆண்டுகளை பத்தி பார்க்க போறோம். 1236 1240 வரைக்கும் ஆட்சி ஆண்டவர். ஸோ டெல்லி சுல்தானுடைய முதல் பெண்ணரசி, டெல்லி சுல்தான்களுடைய முதல் பெண்ணரசி யார் அப்படின்னா ரஷ்யா சுல்தானா. ஸோ பர்தா முறையை துறந்தவர். பர்தா என்னது அந்த மேல் உடுத்த முறை என்னது துறந்தார். ஸோ இவருடைய படைத்தலைவி யார் அப்படின்னா யாக்குத். இவருடைய படைத்தலைவி யார் அப்படின்னா யாக்குத். இவர் என்ன அப்படின்னா அபிசீனிய அடிமை, அபிசீனிய அடிமை இதெல்லாம் கேட்பாங்க. அபிசீனிய அடிமை, அபிசீனிய, ஸோ அபிசீனிய அடிமை, அபிசீனிய அடிமை எத்தியோப்பியாவிலிருந்து பெறப்பட்டவர் யாக்குத். அவர் மீது இவர் ரஷ்ய சுல்தானுக்கு ஒரு அளப்பரிய அன்பு இருந்தது. ஸோ அது காதல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. ஸோ ஒரு படைத்தளபதி எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு இதில் அவங்க சொல்லாமே இருந்தாங்க. ஆனால் அவங்க மீது என்னது அளவு கடந்த அன்பு இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ ரஷ்ய சுல்தானா ஒரு ஆண் போலவே போர் செய்தவர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ஒரு ஆண் வந்து எப்படி வந்து போர் செய்வாங்களோ அதே போல ஒரு குதிரை மீது ஏறி ஆண்கள் எப்படி போர் செய்வாங்களோ அதே போல போர் செய்தவர் யார் அப்படின்னா ரஷ்யா சுல்தானா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா இபின் பதுதா, இபின் பதுதா. ஸோ அவர் எந்த நாட்டு பயணி அப்படின்னா மொராக்கா நாட்டு பயணி. இந்த கொஸ்டின் கேட்பாங்க, இபின் பதுதா எந்த நாட்டு பயணி அப்படின்னு கேட்பாங்க. இபின் பதுதா மொராக்கா நாட்டு பயணி. அது ஆண் போல ரஷ்ய சுல்தானா போர் செஞ்சாங்க அப்படின்னு வர்ணித்தவர் யாரு இல்லை சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. யாரு இபின் பதுதா அவர்கள். ஸோ இந்த ஒரு பெண்ணரசி கீழே 40 குழு அப்படின்னு ஒன்று உருவாக்கி இருந்தாங்க இல்லையா, அதில் இருக்கிறவங்க எல்லாமே ஆண்கள். அந்த ஆண்கள் ஒரு பெண்ணு கீழே வேலை செய்வதற்கு தயாராக இல்லை. இதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா பஞ்சாபுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய அல்துனியா, பஞ்சாபுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய அல்துனியா என்ன பண்றாரு அப்படின்னா அவர்களோடு கூட்டு சேர்ந்து பஞ்சாபின் படிண்டா பகுதியோட ஆளுநர், படிண்டா பகுதியோட ஆளுநர் யார் அப்படின்னா அல்துனியா. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா
அல்துனியா வந்து கிளர்ச்சி செய்யறாரு. அல்துனியா என்ன பண்றாரு அப்படின்னா கிளர்ச்சி செய்யறாரு. ஒரு பெண்ணுக்கு என்னால என்ன ஆட்சி செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதனால அவரை அடக்குவதற்காக யாக்குத் அனுப்புறாங்க. ஸோ யாக்குத் என்ற குதிரைப்படை தலைவனுடைய தலைமையில் அனுப்புறாங்க. அப்போ அனுப்பும்போது அல்துனியாவை சிறைப்படுத்திடுறாங்க. சிறைப்படுத்திட்டு ஒன்னே ஒன்று சொல்றாங்க, அல்துனியாவை நீங்க உயிரோட விடணும் அப்படின்னா நீங்க என்ன திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? அல்துனியா சொல்றாங்க. ஸோ யாக்குத்தோட உயிரை காப்பாற்றுவதற்காக ரஷ்யா சுல்தானா அதற்கு ஒப்புக்கொள்கிறார். ஸோ திருமணம் செய்து கொள்வதா என்ன பண்றாங்க? ஒப்புக்கொள்கிறாங்க. ஒப்புக்கொண்டுட்டு அல்துனியாவை மீட்டு கொண்டு வரும் வழியிலேயே ஸோ அல்துனியா மற்றும் 40 குழுவால் சேர்ந்து கொல்லப்படுகிறார். ஸோ கொல்லப்படுகிறார் 1240. சரிங்களா? 1240 அவர்கள் கொல்லப்பட்ட இடம் கைத்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர் கொல்லப்பட்ட இடம் என்னது? கைத்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கப்புறம் பகரம் ஷா வந்தாங்க 1240 42 வரைக்கும். அதுக்கடுத்து மசூத் ஷா 42 46 வரைக்கும். அடுத்தது முகமது நஸ்ருதீன் ஷா. ஸோ இவர் ஒரு 20 வருடங்கள் ஆட்சி செஞ்சாரு. ஆனா ஒரு பெயரளவர் தான் மன்னர். ஆனா உண்மையான நிர்வாகம் யார் இருந்தது அப்படின்னா இவருடைய படைத்தளபதிக்கு என்ன அப்படின்னா நாயப் அப்படின்னு பேரு. ஸோ இந்த கொஸ்டின் கேட்கலாம், நாயப் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. படைத்தளபதி அப்படின்னு அர்த்தம். நாயப் அப்படின்னா என்னது பேரு? படைத்தளபதி. அப்படி இருந்தவர் தான் யார் அப்படின்னா பால்பன். இவர் தான் உண்மையான நிர்வாகி. இவர் வந்து பெயரளவு நிர்வாகி தான், சும்மா பேருக்கு தான் மன்னர். மற்ற எல்லா நிர்வாக நடவடிக்கையும் யார் தான் பார்த்துட்டு இருந்தாங்க? பால்பன். ஸோ அவரும் என்னது அப்படின்னா ஒரு அடிமை தான். பால்பன் என்னதுன்னா ஒரு அடிமை தான். ஸோ அடிமையாக வந்தவர் தான், படைத்தலைவராக இருந்தவர். இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஸோ அடுத்து ஆட்சியை பிடித்து கொள்கிறார். ஸோ அவருடைய ஆட்சி இதை நம்ம என்ன பண்ணுறோம் 66 90 வரைக்கும் என்னது பால்பனுடைய ஆட்சியை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பால்பனை பற்றி பார்க்கலாம். அடுத்து அடிமை வம்சத்தில் பால்பனை பற்றி பார்க்க போகிறோம். இவருடைய ஆண்டுகள் 1266 முதல் 1287 வரை. பால்பன் வந்து அடிமையாக இருந்தவர். ஸோ இவரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு அடிமை, தண்ணீர் சுமக்கும் தொழிலாளி, வேட்டைக்காரன், படைவீரன், தளபதி, சுல்தான் என படிப்படியாக உயர்ந்தவர். எனது படிப்படியாக உயர்ந்தவர் அப்படின்னு யார் சொல்றாரு அப்படின்னா லேர்ன்புல் என்பவர் சொல்றாரு. இதனால ஒருத்தருடைய கஷ்டங்கள் அடிநிலையிலிருந்து அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் இருந்தாலும் மிக கொடூரமான மனம் படைத்தவர். ஸோ ரொம்ப அதிகாரத்தை கொண்டு என்ன பண்ண என்ன அனைவரையும் அடக்கக்கூடியவர் யார் அப்படின்னா பால்பன். ஸோ அது போல இருந்தார் அப்படின்னா நாற்பதிமர் குழுவால ரஷ்யா சுல்தானுக்கு என்ன ஏற்பட்டது அப்படின்னு பால்பனுக்கு தெரியும். இதனால 40 குழுவை என்ன பண்றாரு? ஒழிச்சிடுறாரு. இதற்கு பதிலா ஒற்றைப்படை உருவாக்குறார். சிறந்த ஒற்றற்படை என்ன பண்றாரு? உருவாக்குகிறார். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் கேட்பாங்க, 40 குழுவை ஒழித்தவர் யார் அப்படின்னா யாரு? பால்பன். அதற்கு பதிலாக என்னத்தை உருவாக்குனாரு? ஒற்றற்படை. சிறந்த ஒற்றற்படை என்ன பண்றாரு? உருவாக்குறாரு. சரிங்களா? அடுத்து இவர் தெய்வீக உரிமை கோட்பாட்டை கொண்டு வர்றாரு. இதெல்லாம் நமக்கு போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். தெய்வீக உரிமை கோட்பாட்டை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா பால்பன். சரிங்களா? தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னா கடவுளின் தூதுவர், நான் தான் கடவுளால பூமிக்கு அனுப்பப்பட்டவர். சரிங்களா? ஸோ அதனால நான் தான் என்ன அப்படின்னா எல்லாத்தோட சிறந்தவர் யாரு? நான் தான். ஸோ நீங்க என்ன பண்ணும்? வணங்கணும் அப்படின்னு தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னு கொண்டு வர்றாரு. ஸோ வேற என்ன அப்படின்னா பைபோஸ் முறை அப்படின்னா ஸோ மன்னருடைய காலை கழுவி என்ன பண்ணும்? முத்தமிடணும். அதுதான் என்ன அப்படின்னா பைபோஸ் முறை. அதை யாரெல்லாம் செய்ய மறுத்தாங்களோ அவர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டார்கள். அவர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க? கொல்லப்பட்டாங்க. ஸோ இவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதற்கு மிகப்பெரிய என்னது பயம் இருந்தது எல்லாருக்கும். சரியா? அப்படி இருந்தும் ஒருத்தர் அப்படின்னா கிளர்ச்சி செய்யறாரு. ஸோ வங்காள ஆளுநர் துக்ரில் கான் என்பவர் அப்படின்னா கிளர்ச்சி செய்யறாரு. சரியா? இந்த கிளர்ச்சியை அடக்குவதற்காக அமீர் கான் என்பவர் அனுப்புறாரு. ஸோ அமீர் கான் என்பவர் என்ன பண்றாரு? அனுப்புறாரு. ஆனா அந்த அனுப்பப்பட்ட படைகள் என்னது அப்படின்னா துக்ரில் கான் கிட்ட என்னது தோற்குது. சரியா? இந்த தோல்வியை கண்டதும் பால்பனே நேரடியா போறாரு. பால்பன் வருவதாக தெரிந்ததும் துக்ரில் கான் என்ன பண்றாரு அப்படின்னா திரிபுரா காட்டுல போய் மறைஞ்சிடுறாரு. திரிபுரா காட்டுல என்ன பண்ணிடுறாரு? போய் என்ன பண்றாரு? மறைஞ்சுக்கிறாரு. ஸோ என்னை விட்டுருங்க அப்படின்னு பால்பனுடைய குணம் என்ன அப்படின்னு துக்ரில் கானுக்கு தெரியும். ஸோ அவர் தெரிஞ்சது என்ன பண்றாரு? போய் மறைஞ்சிடறாரு. இருந்தாலும் பால்பன் என்னது விடுவதாக இல்லை. ஸோ எங்க மறைஞ்சிருந்தாலும் அந்த கார்ல தேடி பிடிச்சு என்ன பண்றாங்க? கொன்று அவருடைய தலையை அம்புல வச்சு கொண்டு வருவாங்க. பாருங்க, என்னை எதிர்ப்பவர்களுக்கு இதுதான் நிலைமை அப்படின்னு என்ன பண்றாரு? உணர்த்துகிறார். யார் அப்படின்னா பால்பன் அவர்கள். அதுக்கப்புறம் ஸோ அந்த இடத்துல யார் அப்படின்னா புக்ரா கானை நிறுவுறாரு. ஸோ வங்காளத்தில் யாரை ஆளுநராக நிற்கிறாரு? புக்ரா கான். இவர் யார் அப்படின்னா பால்பனுடைய மகன். பால்பன் தன்னுடைய தந்தை எவ்வளவு கொடூரமானவர், சரியா, அவர் நம்ம எதிர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் பக்கமே என்ன பண்ணாரு? தலை வச்சு கூட என்னது படுக்க மாட்டார். யாரு? புக்ரா கான் அவர்கள். ஸோ
ஸோ அவர் டெல்லி பக்கமே போகாமல் தனியாக ஆட்சி என்ன பண்ணுவார், ஆட்சி செஞ்சிருப்பாரு யாரு, புக்ரா கான். அடுத்து செங்கிஸ்கான் கிட்ட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவங்களோட ரொம்ப கஷ்டப்பட்டது என்னோட மங்கோலியர்கள் படையெடுப்பு நடத்துவாங்களோ அப்படின்னு அஞ்சியது மட்டும்தான் என்னது பால்பன். இதுக்காக ஒரு செஞ்சுக்கிறாங்க. யார் அப்படின்னா குலாகு கான் என்பவருடைய சரி ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாரு. என்ன அப்படின்னா, மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை தாண்டி என்ன பண்ணாங்க, வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ வரமாட்டாங்க அப்படின்னு ஒப்பந்தம் பெற்றுக்கிறாங்க. இருந்தாலும் என்ன அப்படின்னா, ஸோ அந்த ஒப்பந்தத்தை மீறி என்ன பண்ண அப்படின்னா முகமது கான் ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு போரில் இறந்துடுறாரு. இந்த இறப்பின் காரணமாக பால்பன் என்ன அப்படின்னா மிக வனவேதனை பற்றி என்ன பண்ணுறாரு, இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவர் ஆதரித்த அறிஞர்கள் அப்படின்னா அமீர் குஸ்ரு, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இது ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருப்பாங்க. இந்திய கிளியன் அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னா அமீர் குஸ்ரு. இந்திய கிளியன் அழைக்கப்படக்கூடிய யாரு, அமீர் குஸ்ரு. இவருக்கு தான் என்ன பண்றாரு, ஆதரவு அளித்தார். இதெல்லாம் போட்டித் தேர்வுல கேட்கப்பட்ட கொஸ்டின். அமீர் குஸ்ரு யாரால் ஆதரிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்பாங்க. யாரால, பால்பனால் ஆதரிக்கப்பட்டார். இந்திய கிளி யாரு, அமீர் குஸ்ரு. உலகிலேயே சிறந்த இசை இந்துஸ்தானி இசை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா அமீர் குஸ்ரு அவர்கள். இதுக்கப்புறம் அவருடைய பேரன்கள் கைகுபாத், கையுமார் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்களுடைய பாதுகாவலர் யார் அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜி. ஸோ ஜலாலுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இருக்கிறாரு. ஸோ கையுமாரை கொண்டுட்டு ஜலாலுதீன் கில்ஜி என்ன அப்படின்னா கில்ஜி மரபை தோற்றுவிக்கிறார். ஸோ அடிமை மரபு இதோட என்னது முடிவுக்கு வருகிறது. அதுக்கப்புறம் என்னது கில்ஜி மரபு என்னது தோற்றுவிக்கப்படுகிறது. ஸோ இப்போ நம்ம ஆரம்பத்திலிருந்து ஸோ அடிமை மரபு வரைக்கும் என்ன பண்ணணும் முடிச்சிட்டோம். ஸோ அடிமை மரபை விட்டு ஒரு முறை தனியாக படித்து நீங்கள் எழுதி படித்து பாருங்கள். ஸோ அந்த கதைகளோடு நீங்கள் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப என்னது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ பகுதி என்னது எளிமைதான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சேர்த்து பாருங்கள். எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள். உங்களுக்கான வகுப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். முத்தமிழ் பயிற்சி மையத்தின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி.